ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன். 2 அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு ஆன்சர் வரணும். 3 அப்படின்னா 3 × 3 × 3 27 அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தேவையான ஜாவா ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணலாம். EOW ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. PSVM யூஸ் பண்ணி நம்ம மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்கேனர் is equal to நியூ ஸ்கேனர் system.in. ஓகே, அடுத்தது நமக்கு இன்டிஜர்ஸ் தேவைப்படும். int x, y. அதுக்கப்புறம் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணணும். அதை நம்ம லாங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாங் res ஈக்குவல் டு 1. ஓகே, இது வந்து 1 ஏன் 1 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது லாங். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம். ப்ரோக்ராமுக்கு வந்து நமக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சிஸ்டம் அவுட் printlnல இது எரர் இருக்குது, எரருக்கு பதிலாக நம்ம அவுட் கொடுத்துக்கலாம். அவுட் printlnல enter the value of x. அடுத்தது சிஸ்டம் அவுட் printlnல value of y. ஓகே, இப்போது இதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்தது இப்போ நம்ம லூப்பிங்க்கு வருவோம். லூப்பிங்க்கு வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா டூ வைல் லூப் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் டூ வைல் லூப் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப எக்ஸாக்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக கம்ப்யூட்டேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வைல் இல்லைனா ஃபார் லூப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், வைல் லூப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம வைல் லூப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வைல் y is not equal to 0. y வந்து 0க்குள்ளே தான் இருக்கணும், 0 விட அதிகமாக தான் இருக்கணும், 0வாக வந்து இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற சொல்யூஷன் ரெஸ் இருக்குல்ல, அது வந்து சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து எப்போவுமே அது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கொடுக்குற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு சொல்யூஷன் 1 இருக்குது. நம்ம சொல்யூஷன் வந்து 1 இருக்குது. 1 * 4. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன ஆகணும்னா 4 * 4 அப்படின்னு ஆகணும். அடுத்தது என்ன ஆகணும் அப்படின்னா 16 * 4 இப்படி ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராசஸ். இந்த மாதிரி தான் வந்து நடக்கணும். அப்படி நடந்தால் தான் வந்து 1 × 4 4, 4 × 4 16, 16 × 4 64 அப்படின்னு சொல்லி 4^1, 4^2, 4^3 அப்படின்னு வந்து போகும். ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும். பட் இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸில் அது ஸ்டாப் ஆகணும் இல்லையா? அப்போ தான் வந்து நமக்கு சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒய்யோட வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். இப்போது ஒய்யோட வேல்யூ நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா 0 ஆகும். 0 ஆகும்போது ஸ்டாப் ஆகிடணும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அல்காரிதம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணுறனால நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி இதே ஃபார்மேட்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இருக்குது, ஆனால் நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறேன். பவர் 2 ஆன்சர் 25 வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 பவர் 4 256 வந்துருச்சா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அல்காரிதம். இதை நம்ம வந்து செக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பொசிஷன்லேயும். எப்படின்னா அடுத்த லைனில் ரெஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணியும் நமக்கு காட்டும். பவர் 8 ஃபஸ்ட்டு 5 இருக்கும். அப்புறம் 25 125 625 3125 15625 78125 390 இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் வருது. என்னன்னா 5 25 125 625 அதுவே தான் வந்து திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே 3125 வருது, இங்கே 8125 வருது. ஸோ இங்கே அகைன் 625 வருது. ஸோ இதில் இங்கே என்ன பேட்டர்ன் அப்படின்னா 5 25 125 625 இது வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னங்கிறது நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.